எஸ் எஃப்என் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் சென்னிமலை ஸ்பீக்கிங். என்ன சினிமல வலி உபாதை இதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் டாக்டர் ஸ்ரீ பேசுறேன். டாக்டர் இப்போ வலிகிலி ஒண்ணு இல்ல டாக்டர், மாமூலா நல்லா ஃப்ரீயா இருக்கு. இனிமே அதெல்லாம் வேண்டாயா, வயசு 45க்கு மேல ஆகுதுல்ல, அதை அனுசரிச்சு நடந்துக்க. டாக்டர் வீட்டுல ஒரு 10-15 நாள் ஊருக்கு போயிட்டாங்க, ரொம்ப கேப் ஆச்சேன்னு போனேன். அது எந்த அளவுக்கு ட்ரபிள் பண்ணுன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் சொல்லுங்க டாக்டர். ஒண்ணு இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு பேஷண்ட் முழுசா சரியாகிறதுக்குள்ள அரையும் குறையுமா வெளியே வந்துட்டாரு. அவர் ஒரு பஸ் ஓனரு, பேரு கோபாலகிருஷ்ணன். ஓகே, கோபாலகிருஷ்ணன். அந்த ஆளுக்கு அம்னீஷியா, பழசெல்லாம் மறந்து போச்சு. ஆஹா, அதனால தான் சொந்த சம்சாரத்தையே இது என் சம்சாரம் இல்ல, அடடடே, இது யாருன்னே எனக்கு தெரியல, இது யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா போய் ஒரு போட்டோவை கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ரொம்ப பரிதாபமான கேஸா இருக்க. அதான் அந்த பேஷண்ட் உங்க ஸ்டேஷன் பக்கமா வந்தாருன்னா சீரியஸா எடுத்துக்க வேணாம். சரி பார்க்கலான்னு மனசு நோகாம சமாதானம் சொல்லி அனுப்புங்க. ஓகே? வணக்கம் சார். எஸ், என் பேரு கோபாலகிருஷ்ணன். வா. அப்புறம் பிரஸ் நல்லபடியா வேலை நடக்குதா? சார், நான் பிரஸ் வச்சிருக்கிறது கூட உங்களுக்கு தெரியுமா? ஜாதகமே தெரியும், போட்டோ கொண்டு வந்திருப்பியே. சார், வெளியே தமிழ்நாடு போலீஸ் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா ஸ்காட்லாந்து யார்டு போலீஸே உங்களுக்கு அப்புறம் தான் உங்களை பார்த்த பிறகுதான் சார் தெரியுது. இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ. சார், இந்த பொண்ணுக்கு அம்னீஷியா, கரெக்ட் சார். பழசெல்லாம் மறந்து போச்சு, ரைட் சார்? எப்படியாவது இதை நான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் தானே? சார், சார் எனக்கு புல்லரிக்குது சார், என்ன சொல்றதே புரியல சார். ஒண்ணும் சொல்ல வேண்டாம், சாந்தி சாந்தி. உண்மையிலேயே நீங்க ஒரு அறிவு ஜீவி சார். சாந்தி சாந்தி சாந்தி. பாத்து பாத்து பாரு, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ என்ன பண்ற, வெயில் அதிகமா சுத்தாம வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. சரி சார், கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு. அத நான் பாத்துக்கிறேன். சரி சார். இந்த பாரு, அப்பப்ப எலுமிச்சம்பழம் தேய்ச்சுக்குள்ளி. எதுக்கு சார்? அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மகளே, சௌக்கியமாம்மா? ஏன் சௌக்கியம் இருக்கட்டும், முதல்ல உங்க சௌக்கியத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என் மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு, அத பத்தி நான் கேள்வி கேட்பேன், ஒழுங்கா பதில் சொல்லணும். நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பொறுமையா பதில் சொல்றேன், அது என் கடமை. ஆனா குடும்ப பொண்ணு நீ, உனக்கு கொஞ்சமா பொறுப்பு வேண்டாம். நான் என்ன கேட்க? நீ பேசாத. நான் தான் ஏதோ கோபத்தாபத்துல அந்த வெள்ளி பூஜாவை தூக்கி வெளியே வீசிட்டேன், அதை தேடி கண்டுபிடிச்சு பத்திரமா வீட்டுக்குள்ள வைக்க வேண்டாம். நல்ல வேலை, இப்ப நான் வரும்போது புதருக்குள்ள பார்த்து இதை எடுத்துட்டு வந்தேன். என் மாப்பிள பாவம்மா, ஒத்த பிரச்சனை வச்சுக்கிட்டு அமுக்குன்னு அமைக்கிட்டு ஆளே பாரிய தெரிஞ்சு போயிட்டாரு. அவன் சம்பாதியத்தை நீ காப்பாற்ற வேண்டாம். அப்பா, நீங்க வாங்கப்பா, வீட்டுக்குள்ள போலாம். இந்தா பழம், ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு மாப்பிளைக்கு. மாப்பிளை இதுதான் கொஞ்சம் சின்னதா போச்சு. வாங்கப்பா. இதோ அவரே வந்துட்டாரு. நான் புறப்படுறேன். இருங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயம் இல்ல, ஒரு மரியாதை. நான் புறப்படுறேன். இருங்க, நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாதானே உங்க நல்ல மனசு அவர் புரிஞ்சுக்குவாரு. நான் வேணா உள்ள இருக்கட்டுமா? சரி, இருங்க. மறுபடியும் போலாமா? இன்னைக்கு எவன் வந்தா என்ன ஓட்டிட்டு போனா? இங்க எவனும் வரமாட்டான். மறுபடியும் எங்க அப்பா தான் பழம் வாங்கிட்டு வந்தாரு. ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அன்னைக்கே அந்த ஆள் வந்து வெள்ளி குச்சா ஓட்டிட்டு போயிட்டானல, மறுபடியும் அந்த ஆளை போய் அப்பா இருப்பாங்க. கிடைச்சிருச்சா? எப்படி கிடைச்சது? அப்பா, 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 அப்பா. என்ன கோபால்,
உள்ளதா வந்தாரு, எங்கேயுமே காணுமே. காணுமா? இங்கதான் காணாம போயிருச்சா பாரு. ஆ, ஐயோ, இங்க இடுப்பு போயிருதுக்கு 2 குத்து விளக்கு இருந்தது. எங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஷாப்பிங் போகணும்னா காசு இல்லைங்கிறாரு. வீட்டுல உப்பு புளி வாங்கணும்னா காசு இல்லைங்கிறாரு. குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் வாங்கணும்னா கூட அடுத்த மாசம் பாக்கலாங்கிறாரு. அப்புறம் தினம் பிரஸுக்கு போய் 2 பேரும் என்னதாண்டா பண்றீங்க? பாயில் பஜ்ஜே. பாயில் பஜ்ஜேவா? அண்ணி, கருப்பட்டி இருக்கிற இடத்துக்கு தான் கட்டரும் போகும். நம்ம பிரஸுக்கு பக்கத்துல கேரளா பிரஸ். அவட திருச்சூர் பிரேமான ஒரு பெண்குட்டி உண்டு. பெண்குட்டி ஐ! Good morning, boss. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. கேரளால ஒரு ஆளை கூட காணோம். நமக்கு இவ்வளவு பெரிய கியூ. இன்னிலிருந்து நமக்கு ஒளிமயமான எதிர்காலம், பாஸ். அப்படியா? லட்சுமி தேவி கண்ணை திறந்துட்டா போல இருக்கு. ஆமா, ரொம்ப. மேட்டர் ஓகே. உங்களுக்கு எத்தனை ரொட்டேஷன் அடிக்கணும்னு சொன்னீங்க? 2000. 2000? ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 3000? உங்க இஷ்டங்க. ஓகே. ஆனா பக்கத்து கேரளா பிரஸ் விட இங்க ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி. யூ டோன்ட் மைண்ட் நோ? பரவாயில்ல. குவாலிட்டி அங்க விட இங்க டபுளா தானே இருக்கு. ஆஃப் கோர்ஸ். நாங்க எப்பவுமே குவாலிட்டியை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். தெரியும். இனிமே எது அடிக்கிறதுனால இங்கதான். ஓ கோபால், யூ கேம். வந்து பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணு, நான் ஆர்டர் எடுக்கிறேன். எஸ், நெக்ஸ்ட். 2 பேர் போங்க. கொஞ்சம் இருங்க. ஏய்யோ, இவ்வளவு தானே வந்துட்டு இருக்கான். உங்க ஆர்டர் எதுவும் வேண்டாம், புறப்படுங்க. அந்த அம்மாவை கூப்பிடல, நீ என்ன வேண்டாங்கிறது? போங்க முன்னாடி. கோபால், வாட் ஹேப்பன்ட்? உன்னை யார் இங்க வந்து உட்கார சொன்னாங்க? பக்கத்து பிரஸ்ல கிளாமரா கேர்ள்ஸ் இருக்காங்களா, அதான் இங்க கூட்டம் வருது இல்லன்னு பையன் வந்து சொன்னா. ஏன் அவங்க கிட்ட தான் கிளாமர் இருக்கா, ஏன் கிட்ட இல்லையா? அதான் இங்க வந்து உட்கார்ந்த. இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? What is this, Gopal? This is a casual wear. I'm not in a two-piece. நீ வீட்டுக்கு போ. வீட்ல எதுக்கு காசு கேட்டாலும் நீ இல்லன்னு சொல்ற. பிரஸ் இனிமே நான் தான் பாத்துக்க போறேன். மரியாதையா இப்ப வீட்டுக்கு போறியா இல்லையா? No, I won't go. இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு 10 பேருக்கு முன்னால வந்ததும் இல்லாம ஏத்தா பேசிட்டு இருக்கற? வா இப்படி. Come home. I will also beat you. ஏய், ஓடி. ஏய், யார் உன்னை என் பக்கத்துல வர சொன்னது? என்னாச்சு? உன்னை யார் என் பக்கத்துல வர சொன்னது? ஏன் கோபால், எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆற? ஏய், பேசாத. தொட்டினா பாரு. நான் மாட்டேன். விளையாட்டு பண்ணாதீங்க டாக்டர், வெளிய வாங்க. வேண்டாம், நீ ஒரு மாதிரி உருன்னு இருக்க, வந்தா கடிச்சு வச்சிருவ. ஒண்ணும் பண்ண மாட்டேன் டாக்டர். பிராமிஸ்? பிராமிஸ். சரி. நடங்க, வீட்டுக்கு போலாம். எதுக்கு? அந்த பொண்ணு உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா. என்ன இதனால கேட்காதீங்க டாக்டர். இப்பவே வந்து அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா. என்ன நடந்ததா? தப்பு நடந்துருச்சு டாக்டர். தப்பு நடந்துருச்சா? போடே ரக்கம்மா, கைய தட்டு, ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு தா. புது ராகத்தில் மெட்டுக்கட்டு, ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜச்சா. லக்ஷ்மி, டாக்டர், நீ சும்மா இரு. என்னங்க? இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கிற மொத்த ஸ்டாஃப்க்கும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடு. என்னங்க, நம்ம வீட்ல என்ன விசேஷம்? விசேஷம் நம்ம வீட்ல இல்ல, பிரஸ் வீட்ல. என்ன விசேஷம்? பிரஸ் பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர்தான் ரொம்ப நாளா பிரஸ் வச்சிருக்காரு. யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு டாக்டர்,
நான் சொன்னதை நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிட்டு பேசிட்டீங்க. தப்புக்கு ஒரே அர்த்தம் தானே மேன். அப்படி இல்ல டாக்டர். நான் காலையில தூக்க கலக்கத்துல இருந்தேன். அந்த பொண்ணு என் கட்டல் பக்கத்துல வந்து என் பக்கத்துல உரசிக்கிட்டே நின்னா. நான் ஃபர்ஸ்ட் வைஃப் ஞாபகத்துல தெரியாம யதார்த்தமா கட்டி பிடிச்சேன். அதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் ஒண்ணும் இல்ல, நான் உடனே சுதாரிச்சுட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டு வந்துட்டேன். ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு. இவரு கையெடு கையெடு. என்ன நீ சும்மா போன்னு விரட்ட? முதல்ல என் கற்புக்கு பதில் சொல்லு, அப்புறமா நான் போறேன். கற்பா பந்தன முதல்ல நீ வாங்கி கட்ட போற. ஏமா உன் கற்ப நான் என்னமா பண்ண? என்ன பண்ணியா? நேத்து நான் பிளவுஸ் போட்டிருந்தேனே, பின்னால மொத்த ஹுக்ஸையும் கட்டிட்டு முன்னால இங்கெல்லாம் முகத்தை வச்சு ஆ, ஆ, ஆ அப்படின்னு ரசனையோடு பண்ணல. ஏய், நீ பக்கத்துல வந்து நின்ன, அதனால அது நடந்தது. அது கூட after all 5 seconds தானே. 5 செகண்ட் என்ன 1 செகண்ட் என்ன? என்ன இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றல்ல, அப்போ அடுத்தவங்க சமஸ்தானத்துல நீ எப்படி கை வைக்கலாம்? பெரிய கஜானா நாங்க கொள்ளையடிச்சு காலியா போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாலும் சொல்லுவ போல இருக்க. போடி. நான் எங்கேயும் போறது இல்ல, இங்கேயே இருந்து சத்தியாகிரகம் பண்ண போறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் எந்த காரணம் கொண்டும் என் மனசை மாத்திக்க போறது இல்ல. சார் ஒரு 5 நிமிஷம் பாஸ் வந்துட்டோம். வரட்டும் வரட்டும். வா இங்க இங்க. அட என்னடா பிரசுக்கு அவனால கடங்கார வந்திருக்கானா? இல்ல பாஸ், இங்க நிஜமாவே லட்சுமி தேவி கண்ணை திறந்துட்டா. என்னடா சொல்ற? உள்ள ஒரு பாட்டி உட்கார்ந்திருக்க, 1 வருஷத்துக்கு உண்டான ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நிஜமாவா? ஆமா, ஆனா அது ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? அதே பாலு பிரச்சனை. பாலுவா? ஏய், 1 வருஷத்துக்கு ஆர்டர் கொடுக்கறாங்க போது சைக்கிள் வித்தாவது 5-6 பால் வாங்கிரும்டா. அது இல்ல, அவங்க இப்பவே ப்ரூஃப் செட்டப் பண்ணி ஓட்டி காட்ட சொல்றாங்க. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? பக்கத்து பிரஸ் லீவு, அந்த அம்மா பக்கத்துல தானே கௌரவம் பகல போய் சாய வேணுவாங்க. பாலும் எடுத்துப்போ. வேண்டாம். 1 வருஷத்து ஆர்டர் மிஸ் பண்ணீங்க, ரொம்ப கஷ்டம். என்னடி பிடிக்கின்றது? ஒண்ணு கூட சுகம் இல்ல சேச்சி. லேடிஸுக்கு ஜென்ஸ் பிடிக்கணும், ஜென்ஸுக்கு லேடிஸ் பிடிக்கணும், அப்பதானே சுகம். ഞാൻ ഇഷ്ടപ്പെട്ടത് ഗോപാലേട്ട. ആ ആൾ എന്നെ നോക്കില്ല, ഞാൻ എന്ത് ചെയ്യും? ചേച്ചി ഗോപാലേട്ടൻ വന്നു. എടി ജോക്ക് ചെയ്യണ്ട. ഇല്ല ചേച്ചി, സത്യമായിട്ട് പറയുന്നു, നിജമായിട്ട് വന്നു. പാലു വേണമെന്ന് പറഞ്ഞത്. ഓ പാലുവാ? അപ്പോൾ അത് ഗോപാലേട്ടൻ തന്നെ. ഏയ് சொன்ன மாதிரி மயக்கம் வந்துரும் போல இருக்கே. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடவே இல்லையா? பச்சை தண்ணி கூட கிடைக்கல. சரி நட, சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கலாம். டெம்பரரியா சாப்பாட்டுக்காக மட்டும் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். பெர்மனன்ட்டா வச்சுக்கிறதா இருந்தா சொல்லு, நான் வரேன். ஓகே? அப்படியே கடை. கோபால், பெண் பாவம் பொல்லாதது. ஏற்கனவே நேத்து பட்னி, காலையில பட்னி, மத்தியானம் பட்னி. யோசிச்சுக்கோ. வாங்கப்பா, வாங்க வாங்க. என்னம்மா வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க? மாப்பிள்ளை எப்ப வருவாருன்னு சொல்லி வழிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கியா? ஆமாப்பா, உட்காருங்க. என்ன இன்னைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாவே பாசம் பொங்கிடுச்சு போல இருக்கு. ஏன் 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 அப்படி கேக்குற? இல்ல, சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. என்ன? ஓ, பழத்தை சொல்றியா? ம். அது ஆரம்பத்துல இருந்தே பெருசா குடுக்கணும்டாமா எனக்கு ஆசை. ஆனா மார்க்கெட்ல அவைலபிள் இல்ல, இப்பதான் கிடைச்சது. என்னை விட மாப்பிள்ளை மேலதான் உங்களுக்கு உயிர் இல்ல? ஆமா, அவருக்கு இங்க பசிச்சா எங்கேயோ இருக்க எனக்கு மயக்கமே வரும். வரும் வரும், மயக்கம் தானே. இப்ப வரும். கோபால், கொஞ்சம் வெளிய வரியா? மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். உட்காருங்க. அப்புறமா வரேன். உட்காருடா. டேயா, ஆமாண்டா, வயசாய் போச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா வாயில எதோ வந்துரும். ஐயோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. வயசான நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். வணக்கம் சார். சார், நான் உங்களை பார்க்கலான்னு தான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்களே இங்க நிக்கிறீங்க. என்ன விஷயம்? இந்த ஆள் எனக்கு முன்ன பின்ன தெரியாது சார். இவரையும் நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது இல்ல சார், இந்த ஆளு
மாமனார்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்சது மட்டும் இல்லாம இரு இப்ப எனக்கு புரியுது, தெளிவா புரியுது. இவரு உன் மாமனார்னு சொல்லி உன் வீட்டுக்குள்ள வந்தாரு, அதானே? ஆமா சார். ஆனா வீட்டுக்குள்ள வந்து இரு ஒரு நிமிஷம். வெரி நைஸ் டு மீட் யூ. ஐ அம் சப் இன்ஸ்பெக்டர் சென்னிமலை. ஐ எம் திருப்பதி, மகாராஜா ஃபேமிலி. ரியலி? வேலூர் அண்ட் பாளையங்கோட்டை. ஐ see. சார், அந்த ஆள் சரியான திருடன், ஃப்ராடு. அந்த ஆளுக்கு போய் கை கொடுத்துட்டு இருக்கீங்களே. யோ, நான் உன்னை பத்தி டாக்டர் கிட்ட தெளிவா சொல்லிட்டார். நீ ஒரு அம்னீஷியா பேஷண்ட். பழசெல்லாம் மறந்துட்ட. ஐயோ உன் சம்சாரத்தையே சம்சாரம் இல்லைன்னும் போது மாமனார் மட்டும் ஒத்துக்க போறியா? மரியாதையா மாமனாரை வீட்டுக்கு கூட்டு போ. சார், டாக்டர் அந்த பொண்ணை பத்தி சொன்னதை நீங்க என்ன நினைச்சிட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? யாரு? நான் தப்பா பேசுறேனா? நீ பேஷண்ட் இல்ல? 1000 தான் இருந்தாலும் என் மாப்பிள. மாப்பிள, நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் வெள்ளி பூஜா, குத்து விளக்கு இதெல்லாம் தொடச்சு வைங்க. சாயந்தரமா வரேன். போங்களேன், இதான் குடுத்துட்டு போறாரு. சார், சிகரெட் பாக்கெட் வேற வாங்கிக்க.